மார்னிங். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் டாக்டர். ஹலோ. வணக்கம் வணக்கம். எல்லாம் ஸ்க்ரீன்ல வாங்க. வணக்கம். ஸ்கிரீன்ல வர தெரியலீங்களே. ம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் வணக்கம் மேடம். ஓகே, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஒரு சத்சங் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். சரி, பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய உங்களுக்கான கொஸ்டின்ஸ் என்ன ஆன்மீகத்துல உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, என்ன growthல என்ன பண்றது அப்படின்றது, உங்களுக்கு எது கஷ்டமா இருக்கு அப்படின்ற கொஸ்டின்ஸை நீங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு கைட் பண்ண சொல்லுங்க. மேடம், நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்லை மேடம். கேட்கல. சரி, இன்னைக்கு நான் ஒரு அற்புதமான ஒரு சத்சங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சத்சங் பார்த்தோம். அதனுடைய இன்னொரு டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கண்டினியூஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆன்மீகத்துல நமக்கு வளர்ச்சி அப்படின்றது ஒண்ணு இருக்கா? ஆன்மீகத்துல வளர்றது அப்படின்றது ஒண்ணு இருக்கா? ஏதாவது ஐடியா இருக்கா? அது பேரு அனுபவம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த அனுபவமும் நமக்கு ஒரு நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்றத நமக்கு கத்துக் கொடுக்கும். அது வளர்ச்சியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பார்வையில எனக்கு அப்படி தெரியல. வளர்ச்சியா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மைண்ட் செட். ஆக்சுவலி அது வேற ஒண்ணும் கிடையாது. சோ அது ஒரு மைண்ட் செட், அவ்வளவுதான். எல்லாம் கொஞ்சம் ஸ்கிரீன்ல வந்தா நல்லா இருக்கும். சோ அது ஒரு மைண்ட் செட். இப்ப அந்த மைண்ட் செட்டை நம்ம சில நேரம் தப்பா புரிஞ்சிருப்போம். சில நேரங்கள்ல அந்த மைண்ட் செட் ஓ, இதுதான் ஆன்மீகம், இப்படிதான் நம்ம இந்த ரூட்ல தான் போகணும், இந்த ரூட்ல போகக்கூடாது அப்படின்றத நான் ஏதோ ஒரு பாதைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இதான் அந்த பாதை, இதான் சரியான பாதை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு இருப்போம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பாதை இல்லாத ஒரு இடத்துல பாதைய நோக்கி போறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. யானைங்க காட்டுல பாதைகளை உருவாக்கும். அதே மாதிரிதான் ஸ்பிரிச்சுவல். பாதை இல்லாத இடத்துல பாதையை உருவாக்குவதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அது எப்படி போறது வழியே கிடையாது, ஆனா அழகா போய் சேர்ந்துடலாம். சோ அதுக்கான ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா, நாம ஃபீல் பண்றது. அது எதை ஃபீல் பண்றது? ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னா, நாம இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சுகத்தை அனுபவிக்கிறது தான் அந்த ஒரு உணர்வு. அந்த நிலைக்கு நம்ம போறதுக்கு நாம பயிற்சி செய்யணும். அப்பதான் அந்த நிலையை அடையலாம். இப்ப இன்னொரு விஷயம், கடவுளை பார்க்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஆசை. நம்ம கடவுளை பார்ப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய உணர்வு நிலை இங்க இருக்கு. இந்த தன்மை வேணா இங்க இருக்கலாம். நம்ம கண்ணாலையும் சரி, நம்ம கதைகள்ல கேட்டபடி அந்த மாதிரிலாம் நம்மளால பார்க்க முடியாது. ஆனா ஒண்ணு, கடவுள் உணர்ற ஒண்ண நாம எப்பவுமே உணர முடியும். அது எந்த வகையில அப்படின்னா, தியானம். நாம இன்னைக்கு ஒரு தியானத்தை கத்துக்க போறோம். அந்த தியானத்தை
ஃபீல் பண்ண போறோம். எப்படி அந்த தியானத்தை நம்ம வந்து ஃபீல் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆன்மீகம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். அதுக்கு வந்து ரொம்ப அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நீங்க எப்படி வேணாலும் அதை பண்ணலாம். உதாரணம் பக்தி அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒரு பக்தி யோக வழியா, ஒரு பக்தி வழியா யோசிச்சு பார்த்தனா தெரியும். சிவபெருமானுக்கு கண்ணப்பர், சிவபெருமானை பத்தி அவருக்கு தெரியாது. ஆனா அவர் வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிடுவாரு. அவருக்கு எப்படி எல்லாமே பண்றது அப்படின்றது அவனுக்கு தெரியல. ஏன்னா வழி வழியா இப்படிதான் பண்றாங்க அப்படின்றது அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் வந்து தன்னுடைய அன்பின் நிமித்தம் அவன் தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுப்பான். தண்ணி கையில எடுக்க முடியாது, வாயில வச்சுக்குவான் தண்ணிய. அதுக்கப்புறம் கையில சோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்ன அப்படின்னா அவங்களுக்கான அந்த ஒரு நிலையை வந்து குறிக்குது. அந்த உணர்வு நிலை, அவர் மனதார அந்த விஷயத்தை செய்யறார், அவ்வளவு. இது பக்தி நிலை. அதே மாதிரி யோக நிலையில நீங்க எதை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மரணத்தை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மரணத்தை டேஸ்ட் பண்ணணும். அதான் தியானத்தினுடைய ரொம்ப அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பரிணாமம். என்னுடைய குரு என்ன சொல்வார்னா அடிக்கடி இத சொல்வார். இந்த மாதிரிதான் அவரு இப்ப குருமார்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு ஒரு எஃபெக்ட்ல தான் அவங்க அடிக்கடி இருப்பாங்க. எப்படின்னே சொல்ல முடியாது. ஆனா அவங்க அந்த மாதிரிதான் இருப்பாங்க எப்பவுமே. சோ திடீர்னு அவங்களுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுது, என்ன என்ன அவங்களுக்குள்ள வருது என்பதை அவங்களால தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சோ அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, போலாமா? ரெடியா எல்லாரும்? சரி, எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ஸ்கிரீன்ல வாங்க. யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்க. வராதவங்க நீங்க கிளாஸை விட்டு போயிடலாம், தப்பு இல்லை. அது உங்க விருப்பம். ஸோ நீங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. ஸோ அதனால ஸ்கிரீன்ல வர்றவங்க மட்டும் வாங்க. நான் 2-3 பேருக்கு சொல்லி கொடுத்தா போதும். வேற எதுவும் எனக்கு எனக்கு அதுவே சாட்டிஸ்ஃபேக்ஷன். நிறைய பேருக்கு சொல்லி தரணும் அப்படின்லாம் தான் எனக்கு விருப்பம் இல்லை ஒண்ணு. சரி, போலாமா? அது என்னன்னா ஒரே விஷயம் தான், ஃபீல். நாம ஒன்ன ஃபீல் பண்ண போறோம். எப்படின்னா நான் லாஸ்ட் போன தடவை எடுத்த அந்த டெத் பட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அததான் நாம போன தடவை நான் தியரிட்டிக்கலா எடுத்தேன். இந்த தடவை வந்து தியரிட்டிக்கலே இல்ல, ஒன்லி ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கல் மட்டும்தான். அதனால கொஞ்சம் ஸ்கிரீன்ல வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க வந்தாதான் நம்மளால டீப்பா போக முடியும். வாங்க, நிஷா, சமீரா மேம், சப்னா, சுஜாதா, வாங்க ஸ்கிரீன்ல ஒரு இடத்துல உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. எந்த ஒரு வேலையும் செய்ய வேணாம். கொஞ்சம் வேலையெல்லாம் ஓர எடுத்து வச்சுட்டு ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து எந்த ஒரு மனநிலையும் நமக்கு இல்லாம ஒரே இடத்துல அமைதியா உட்கார்ந்து நாம ஒண்ணு ஃபீல் பண்ண போறோம். ஓகே, ஃபீல். என்ன ஃபீல் பண்ண போறோம்னா டெத்தை ஃபீல் பண்ண போறோம். எல்லாருக்கும் பயமா இருக்கக்கூடிய ஒன்ன ஃபீல் பண்ண போறோம். பண்ணலாமா? எப்படி அது? சாவாசனா அந்த முறையில போய் உட்கார்ந்து பண்ணணுமா?
இல்ல வந்து மூச்சு பயிற்சி அப்படியே அடக்கி வச்சு பண்ணணுமா? டெத் என்பது ஒரு illusion. அதுக்கு பிறகு வாழ்க்கை இருக்கு அப்படின்பது நம்பிக்கை. அது மேபி இருக்கலாம், அது நம்பிக்கை. தெரியாதுல்ல, யாரும் பார்க்காதது ஒண்ணு. அதை பத்தி நம்ம பேசுறது வேஸ்ட். எல்லாரும் ஒரு பயங்கரமா பேசுவாங்க. மரணத்தை பத்தி பேசுனா பேச மாட்டாங்க யாரும். ஆனா அதுக்கப்புறம் இருக்கு போது பாத்தீங்களா, அதை பத்தி பேசுனா நல்லா பேசுவாங்க. நீங்க யூடியூப்பை திறந்து பாருங்களேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் போது அதை பத்தி பிரம்மாண்டமா பேசுவாங்க. அப்புறம் மறுபிறவி இப்படி ஆகும் அப்படி ஆகும், தேங்காய் உடைக்கணும், வாழைப்பழம் வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும், இது பண்ணணும், அது ஆகும், இந்த பிறவில இருந்து அது போகும், எப்படி ஒரு புழு எப்படி வந்து பட்டர்ஃப்ளையா மாறுதோ அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் மறுபிறவி, அப்படி இப்படின்னு பேசுவாங்க. எனக்கு மறுபிறவி மேல ஐடியா இல்லை, எனக்கு நம்பிக்கை எல்லாம் இல்லை, ஐடியா இல்லை. பிகாஸ் நான் பார்க்காத ஒண்ணு எப்படி நான் அதை பத்தி பேசுறது. என் குரு எனக்கு சொல்லியிருக்காரு, ஆனா நான் பார்க்கலையே. அப்படி எனக்கு தெரியுதுன்னா அடுத்த பிறவியில வந்துதான் சொல்லணும். நான் அப்படி எனக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுவேன். யாருக்குமே ஞாபகம் இருக்காத ஒரு விஷயம். அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? நோ யூஸ். சில பேர் நம்ம டெத் இஸ் மிஸ்ட்ரி அப்படின்வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஃபீலிங். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு விதமான உணராத ஒரு உணர்வு. ரொம்ப அழகான உணர்வு. உங்களை மட்டும்தான் நீங்க ஃபீல் பண்றது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இதைதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதே, வேற எதுவும் இல்லை. ரெடியா எல்லாரும்? போலாமா? யாரெல்லாம் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்க? ஓகே. ஜாயின் பண்ணல அப்படின்னா ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருங்க. ஓகே, ஜாயின் பண்றவங்க மட்டும் கை தூக்குங்க. சரி, நான் உங்களை மட்டும் பின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணாதவங்க நான் பின் பண்ண மாட்டேன். ஒரு மினிட். கொஞ்சம் கை தூக்குனா நல்லா இருக்கும். நான் உங்களை மட்டும் பின் பண்ணிக்க போறேன். மீதி பேர்லாம் பின் பண்ணல, அவங்க லிஸ்ட்ல வரமாட்டாங்க. நான் உங்களுக்கு எடுக்கவே இல்லை, அவ்வளவுதான். பின் பண்ணாதவங்களுக்கு நான் எடுக்கவே இல்லை. நான் அதான் பின் பண்ணாத நான் ஜாயினே பண்ணிக்கல. சரி, ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாமா? மாஸ்டர் என்ன பண்ணலையே? பண்ணிட்டேன் மேடம். பண்ணிட்டீங்களா? ஓகே. ஓகே, பின் பண்றது தான் எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஓகே ஓகே. ஓகே, போலாமா? சரி, ஓகே. எல்லாம் உங்க கேமராவை ஃப்ரண்ட்ல வச்சிருங்க. அதாவது எந்த ஒரு சத்தம் எதுவும் தேவையில்லை. நாம இப்ப ஃபீல் பண்ண போறோம், பார்க்க போறோம், ரொம்ப நேரம் அதுலயே இருக்க போறோம். இது ஒரு நீங்க இந்த முறையை டெய்லி பிராக்டிஸ் பண்ணாதீங்க. வாரத்துக்கு ஒரு நாள். என்னுடைய அனுபவம், சும்மா டெய்லி இதை பண்ண வேணாம். இப்போதைக்கு ஆரம்ப கட்டத்துல டெய்லி பண்ண வேணாம். வீக்லி ஒன்ஸ், வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணா போதும். ஏன்னா நம்ம அடிக்கடி செத்து போயிட்டா வேலைலாம் செய்ய முடியாது. செத்து செத்து விளையாடலாமா அப்படின்ற மாதிரி அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவை. நான் அப்படிதான். நான் நேச்சுரல். நான் கொஞ்சம் நேச்சுரலா இருப்பேன். வீக்லி ஒன்ஸ் தான் நானே செய்வேன். வீக்லி ஒன்ஸ் டியூஸ்டே மார்னிங் என்னோட டைம். எப்பவுமே வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சிருவேன். ஸோ அது என்ன, ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, சிம்பிளான ஒரு விஷயம் தான்.
நாம நம்முடைய மரணத்தை டேஸ்ட் பண்றது. மரணம் உடனே நீங்க என்ன ஐயோ செத்து போயிட்டு படுக்க போட்டு பாக்ஸ்ல ஏத்தி தூக்கிட்டு போறது, அதெல்லாம் சிந்திச்சு நம்மள வந்து நம்மள இப்போ சுடுகாட்டுல எரிக்கிறது இல்ல புதைக்கிறது, இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்களே கற்பனை பண்ணிக்காதீங்க. நான் போன தடவை சொன்னேனே, என்னை ஒருத்தன் படுக்க போட்டு எரிக்க எரிக்க எரிக்கி விட்டான் உயிரோடைய. கேட்டா மெடிடேஷன்ட்டான். ஐயோ அல்லு அடிச்சு ஓடி போயிட்டேன் நான். எப்பா சாமி இந்த பக்கமா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். சென்னையில தான் நடந்தது. கேட்டா அது ஒரு தியானமா? அதெல்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு ஸ்மைல். ஓகே, ஜஸ்ட் ஸ்மைல். நான் இப்போ வந்து ஏன்னா நான் உங்களை வந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில இருக்கு எனக்கு நான் அதை தப்பா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சிலர்கிட்ட போய் நான் தப்பா கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம பண்ண முடிச்ச தப்பு பண்ணுவோம். அது நம்ம பண்ணக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா நம்ம கற்பனையா நம்ம டெத்தை வந்து திங்க் பண்றதோ அதை பத்தி யோசிக்கிறதோ அதெல்லாம் கூடாது. இதை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு பயமே போயிடும். வாழ்க்கையில பயமே இருக்காது. வாழ்க்கையில ஃபியர்லெஸ் அப்படின்றது தான் ஹையர் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஒரு உண்மையான ஆன்மீகவாதிக்கு பயம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, ஆன்மீகவாதிகளுக்கு எல்லாருக்கும் பயம் இருக்கா? 90% எல்லாருக்கும் ஒரு ஃபியர். கேட்டா இந்த உலகத்தொட்டு ஒதுங்கி வாழ்றேன் நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். நான் வந்து இப்படி பொட்டு வச்சுப்பேன், இல்ல இப்படித்தான் நான் வந்து ஆன்மீகமா இருப்பேன், இந்த மாதிரி காவி உடை அணிஞ்சுப்பேன், அப்புறம் வந்து நான் வந்து ரிஷிகேஷி அங்க போவேன் இங்க போவேன் அப்படியே சுத்தினே இருக்க வேண்டியதான். அப்படியே இது ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றத ஒரு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. ஒரு தப்பான விஷயத்த மட்டும் சொல்றேன். நீங்க டெத்தை திங்க் பண்றதோ என்ன ஆகுறதோ அதை பத்திலாம் யோசிக்காம அதுல இருக்கக்கூடிய ஃபீலிங்கை மட்டும் யோசிச்சா போதும். உங்களை தூக்கிட்டு போவாங்க, உங்க சொந்தக்காரங்களாம் தூக்கிட்டு போவாங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. யாருன்னு தெரியாது நமக்கு. முதல்ல தெரியாத விஷயத்த எப்பயும் நம்ம அதை பத்தி பிறக்கும் போது எப்படி பிறந்தீங்க, உங்க உங்க நர்ஸ் பேர் சொல்லுங்க. நீங்க பிறக்கும் போது உங்க எடுத்தாங்களே ஒரு அம்மா, ஒரு ஆயா இருப்பாங்கல்ல அங்க. இப்ப உங்களுக்கு ஆயா அவங்க அம்மா தானே? ஆமா, குழந்தையா இருக்கும்போது உங்க தூக்கி எடுத்து ஒரு ஆயா நர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஆயா தான் உங்களுக்கு. அவங்க பேர் சொல்லுங்க பாப்போம். இப்ப யாருக்கா தெரியுமா? தெரியாது. உங்க அம்மாவுக்கே தெரியாது. அதேதான் விஷயமே. அதே மாதிரிதான் இப்ப போக போறதும் யாருக்கும் தெரியாது. ஆனா அங்கதான் வந்து எதிரிகள்லாம் வந்து நிப்பாங்க. ஐயோ போய் நிம்மதியா போய் சேர்ந்தாண்டா, அவன் சந்தோஷப்படுவான், இல்ல வந்து துக்கப்படுவான், ஏதாவது ஒண்ணு நடக்கும். எதுவா இருந்தாலும் நமக்கு எதுவும் தெரியாது. அப்ப அந்த தெரியாததான் நீங்க வந்து ஃபீல் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் போன இடத்துல நிறைய இடத்துல அவங்க எப்படி கத்து கொடுத்தாங்கன்னா, அப்படி உட்கார்றது. இப்ப நம்ம ஒரு சில டெத்துக்கெல்லாம் சினாரியோக்கெல்லாம் ஃபியூனர்லாம் போயிருப்போம். அங்கெல்லாம் என்ன நடக்கும் நமக்கு தெரியும்ல. அந்த மாதிரியான கற்பனை பண்ண சொல்லுவாங்க. நான் கற்பனை பண்ணி பண்ணி எனக்கு பயம்தான் வந்துச்சு. உண்மையாவே வந்து பயம்தான் வந்துச்சு உண்மையா. அப்புறம் ஒரு கிளாஸ்க்கு போனேன். அந்த கிளாஸ்ல என்ன பண்ண தெரியுங்களா? மூச்சுல, அதாவது இன்னும் நிறைய கிளாஸஸ் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கு, பயந்துருவீங்க கேட்டீங்கன்னா. உயிரோட தலையை மட்டும் வச்சு சமாதி பண்ணிட்டானுங்க என்ன. போட்டு மூட்டான், அப்படியே பீச் பேண்ட்ல போட்டு மூட்டான் ஃபுல்லா. மூக்கு மட்டும் சுவாசம் மட்டும் விடுறதுக்கு மட்டும் செட் பண்ணிட்டு அப்படியே மூட்டான். கண்ணெல்லாம் போட்டு ஃபுல்லா மூடிட்டான். பக்கத்துல தண்ணி ஒரு கேன், பெரிய கேன்ல தண்ணி எல்லாம் வச்சுட்டு அப்படியே மூட்டான். காதல கேட்கறதுக்கு மட்டும் ஒரு காதல மட்டும் அந்த சத்தம் கேட்கறதுக்கு மட்டும் ஒரு லைட்டா நான் என்ன அவங்க சொல்றதை கேட்கணும்ல அதுக்காக நானும் அவங்க சொல்றதை கேட்டு படுத்துட்டேன். அப்புறமா இந்த ஒரே பூச்சியெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் எங்க இருந்து மெடிடேட் பண்றது சொல்லுங்க. அடா பாருங்களா, படுக்க வைக்கிறேன் பண்ணுங்க, கவரை போட்டாலே படுக்க வைக்கலாம்டா. ஒரே கடிக்க ஆரம்பிச்சு நான் எனக்கு முழு கான்சென்ட்ரேஷன் அங்கதான் போகுது. மண்ணில் ரொம்ப நேரம் இருந்தா என்ன ஆகும்? ஒரே மண்ணில் போட்டு அப்படியே மூடிட்டு இருந்தா பூச்செல்லாம் கடிக்கும்ல, அங்க சின்ன சின்னதா இருக்கும், அரிக்கும் எல்லாம் ஆகும்ல. எனக்கா அரிக்குது, எனக்கு மெடிடேஷனே பண்ண முடியல. கேட்டா அதான் தியானம்ன்றான் வேற. அதுக்கு வேற 2300 ஃபீஸ் வேற கொடுத்துட்டு போன வேற. எதுக்கு? மண்ணில் போட்டு புதைச்சி வைக்கிறதுக்கு 2300 நானே சொந்த காசை சூண்டி வச்சுக்க போனேன்.
கேட்டா இதெல்லாம் ஒரு தியானம். இந்த மாதிரி நிறைய தியானங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு கூட வித்தியாசம் புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வேற கற்பனை கெட்டாத அளவுக்கு நிறைய தியானங்கள்லாம் இருக்கு. சரி, ஓகே. அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது, நமக்கு தேவையும் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் உங்க லைஃப், உங்களுடைய அந்த ஒண்ணுமே இல்லாத அந்த நிலையையும் ஃபீல் பண்ணி, உண்மையை சொல்லணும்னா பிறக்கும் போது எல்லாருக்குமே குரு சொல்வாரு பேரின்பமா இருக்கும்ன்றாரு. மரணத்தை ருசிக்கும் பொழுது பேரின்பமா இருக்கும் அப்படின்வார். ஜீசஸ் கிரைஸ்ட் கூட அதிகமா இதை பத்தி பேசுவார். சோ ஏன்னா இது அவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ அதனால நாம டேஸ்ட் பண்ண போலாமா? ரெடியா? சரி. நான் ரொம்ப தியரிட்டிக்கலா உங்ககிட்ட பேசுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால நாம டீப்பா உள்ள போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஷால் வி மூவ்? ஓகே, ஸ்டார்ட். ஜஸ்ட் ஆமா, மைண்ட ரிலாக்ஸ் பண்ணுங்க. எதை பத்தி யோசிக்க தேவையில்ல. இப்ப இதை பத்தி நம்ம உள்ள போறதுனால ஒரு சின்ன ஒரு சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம போட்டோம் அப்படின்னா மைண்ட் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கும். நடுவில் எதுவும் டிஸ்ட்ராக்ஷன் வராது. இது கொஞ்சம் சில ஃபார்முலாட்டிக்காக தான். தாட் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாதுன்றதுக்காக அங்கேயே உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. நம்மள அங்கே கொஞ்ச நேரம் உட்கார வைக்க தான். ஸோ கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து ஃபீல் பண்ணுங்க. கண்ணாடியை கட்டிடுங்க. கண்ணாடி போட்டிருந்தா கண்ணாடியெல்லாம் கட்டி வச்சிருங்க. ஏன்னா நீங்க எதையும் பார்க்க போறது இல்லை. கண்ணை மூடி ஜஸ்ட் ரிலாக்ஸா உட்கார போறீங்க. ரொம்ப கையில ஏதாவது டைட்டா அந்த மாதிரிலாம் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா கைட்டி வச்சிருங்க. அந்த மாதிரி ரொம்ப ரிலாக்ஸா இருங்க. ஃப்ரீயா, ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸா இருங்க. ஓகே. நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஒரு ஃபீல் மட்டும் பண்ணா போதும். அவர் வாழ்க கலங்கிட. எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குது மாஸ்டர். இப்ப ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க. கண்ணு மூடுங்க. நீரில் மீதந்திடும் கண்களும் காய்க, கண்களை மூடுங்க. நிம்மதி. எல்லாரும் அமைதியா எல்லா கண்ணு மூடுங்க. அப்படியே கண்ணை மூடுங்க. எல்லாம் அமைதியா கண்ணை மூடுங்க. அமைதியா, எந்த ஒரு ரியாக்ஷன் தேவையில்ல. அமைதியா கண்களை மூடி. ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர். மதி ஸ்மைல் மட்டும் இருக்கணும். ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க. நீரில் மீதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி.
ஜனனமும் பூமியில் மயில் புதியது மட்டும் அப்படியே இருக்கு. இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. அப்படியே ஃபீல். பாசம் உலாவிய கண்களும் எங்கே, எதுவும் பண்ணக்கூடாது. பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க. எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை. நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியைப் போல் ஒரு மாமருந்தில்லை. கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை, தாரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை. நதி மழை போன்றதே வீதி என்று கண்டும், மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன. மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும், விதை ஒன்று வீண்டிடில் செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றாலும், யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும், சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும், மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும், மாண்டவர் எம்முடன் வாழ்ந்திடக்கூடும். மயில். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க. பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க, போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க. ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க. நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க.
ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க. எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை. நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை. கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை, தாரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை. நதி மழை போன்றதே வீதி என்று கண்டும், மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன. மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும், விதை ஒன்று வீழ்ந்திடில் செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றாலும், யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும், சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும், மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும், மாண்டவர் எம்முடன் வாழ்ந்திடக்கூடும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க. பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க, போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க. ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க. நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி. நிம்மதி யோவிடம் சூழ்க.
ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. இப்ப எல்லாரும் அப்படியே கண்ணை தருங்களேன். ஒரு சின்ன ஒரு விஷயம். இப்ப நீங்க பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, கண்களை மூடி நீங்க சவம் மாதிரி கிடக்கிற மாதிரி ஒரு உணர்வுக்குள்ள போங்க. ஓகே, உட்காந்துட்டே பண்ணுங்க. சவம் மாதிரி அப்படியே படுத்துட்டு இருக்கிற மாதிரி உணர்வுக்குள்ள போயிட்டு, அந்த நிலை தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி, மிகப்பெரிய பகுதி. நம்ம பிறப்புக்கு அப்புறம் கடைசியா முடிகிற ஒரு இடம். இப்ப அந்த நிலையில அப்படியே சமம் மாதிரி கிடக்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே உங்க மனநிலையை வச்சுக்கோங்க. அதை நீங்க வச்சிருக்கும் போது, இதுக்காக தான் நம்ம உலகத்துல வாழ்றோம், என்னென்னமோ செய்யறோம், ஆனா கடைசியா இந்த படுக்கை நிலையில தான் என் வாழ்க்கை முடியுது, ஒண்ணுமே இல்லை. அப்ப வாழ்க்கை என்பது ஒரு இல்லூஷன் என்பதை உங்களால புரிஞ்சுக்க முடியும், உணர முடியும். இப்ப நம்ம இந்த பகுதியையே நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாமே இல்லூஷன்ஸ் தான், எல்லாமே ஒரு விதமான கற்பனை, ஒண்ணுமே இல்லை, மாயை தான். ஆனா அதுக்காக நம்ம என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கோம். அதனால ஒரு சவம் மாதிரி கிடக்கிறதா ஒரு கற்பனையில நீங்க கையை எப்படி வச்சுக்கணும் தெரியுமா? கையை எப்படி வச்சுக்கணும்? இப்படி வச்சுக்கோங்க, கீழே வச்சுக்கோங்க, கீழே, அவ்வளவுதான். கையை எதுவுமே அசைக்காதீங்க, உடம்பு அசைக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. அப்படியே அதே மனநிலையை வச்சுக்கிட்டு சாஞ்சிக்குங்க. அந்த மனநிலையை விட்டு வெளியே போகாதீங்க, அப்படியே இருங்க. ஓகே, அந்த ஸ்மைலை விட்டுறாதீங்க, ஸ்மைலோட இருங்க. அப்படியே நம்ம ஒவ்வொரு உணர்வு நிலையிலையும் அப்படியே உள்ள போக 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 நம்ம அந்த ஃபீலிங்ஸ்குள்ள போவோம். டெத் இஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்றோம், அவ்வளவுதான். மாஸ்டர் இறங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மீதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க. எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை. நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை,
கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை, தாரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை. நதி மழை போன்றதே வீதி என்று கண்டும் மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன? மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும், விதை ஒன்று வீண்டிடில் செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும் சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும் மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும் மாண்டவர் எம்முடன் வாழ்ந்திடக்கூடும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க. பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க, போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க. ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க. நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கென்றது சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க. எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை. நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை.
போன்றதே வீதி என்று கண்டும் மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன? மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும். விதை ஒன்று வீண்டிடில் செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும் சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும் மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும் மாண்டவர் எம்முடன் வாழ்ந்திடக்கூடும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க. பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க, போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க. ஸ்மைல். ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க. நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க. எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை. நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை. கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை, தாரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை.
கொண்ட மானுடர் மயங்குவதென்ன? மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும். விதை ஒன்று வீண்டிடில் செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும் சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும் மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும் மாண்டவர் எம்முடன் வாழ்ந்திடக்கூடும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க. பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க, போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க. ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க. நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க. எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை. நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை. கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை, தாரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை. நதி மழை போன்றதே வீதி
மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன? மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும். விதை ஒன்று வீண்டிடில் செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம். யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும் சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும் மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும் மாண்டவர் எம்முடன் வாழ்ந்திடக்கூடும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க. பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க, போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க. Last 5 minutes. ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க. நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க. எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை. நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை. கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை, தாரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை. நதி மழை போன்றதே வீதி
மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன? மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும். விதை ஒன்று வீண்டிடில் செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும். One minute. தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும் சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும் மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும் மாண்டவர் எம்முடன் வாழ்ந்திடக்கூடும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க. பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க, போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க. எல்லாம் பொறுமையா கண்ணை தரங்க. சொல்லுங்க. நானும் உங்களை அழ வச்சேன் இப்ப. நீங்கதான் சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மனோன்மணி மேடம், சொல்லுங்க. அப்படியே தண்ணியா வந்தது மாஸ்டர், அப்படியே உள்ள ஆ, போகுது. அது ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் என்னன்னா, இந்த பாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அந்த அர்த்தங்களை உள்வாங்க, அதுதான். ரியாலிட்டியை ஃபீல் பண்றோம். அப்ப அந்த டெத்தை வந்து நம்ம எப்பவுமே வந்து நினைக்க மாட்டோம். அதை ஒரு நிமிஷம் நினைச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. யாருக்கும் நம்ம எதையும் செய்யவும் எந்த ஒரு விஷயம் கெடுதலும் செய்ய மாட்டோம், எதையும் செய்ய மாட்டோம் வச்சுங்களேன். நல்லதை தவிர வேற எதுவும் செய்ய மாட்டோம். ஆனா இதை அடிக்கடி ஞாபகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆமா தானே? அதனாலதான் வாரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்றீங்க, இந்த பாட்டு வந்து ஒரு டைவர்ஷனுக்காக, உங்களை மைண்டை வந்து ஒரு திசை திருப்பத்துக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து கைகளை கோர்த்து கண்களை மூடி ஸ்மைல் மட்டும். நம்முடைய வாழ்வு முடியும். நம்ம அந்த பூமிக்கு பிறக்கும் போது அழுகையோட வந்தோம், போகும்போது சிரிப்புடன் போகணும். ஆனா யாரும் வந்து சிரிப்புடன் போக மாட்டாங்க, கஷ்டத்துடன் தான் போவாங்க. ஐயோ ஐயோ, இப்பதான் பயமா, இப்பதான் வாழணும் ஆசையா இருக்கே அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அது வரைக்கும் வாழ்க்கை என்னன்னே தெரியாது. அதனால சோ இப்பதான் ஆசையே வரும். வாழ்வு, அதாவது வாழ்வு முடியும் போதுதான் அவங்களுக்கு ஆசையே வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆசையே வராது. சோ அதனால நம்ம நிறைய ஆசைகளை, நிறைய விஷயங்களை உருவாக்கி வச்சுக்கும் போது, நிறைய நேசங்கள் இதெல்லாம் உருவாக்கி வச்சுக்கும் போது அது எல்லாமே இலூஷன் தான். அது எல்லாமே இலூஷன்.
நீங்க நினைக்கலாம், நான் இல்லைன்னா எதுவும் நடக்காது அப்படின்னு நினைக்கலாம். நீங்க இருந்தாலும் அது நடக்கும், நீங்க இல்லைனாலும் அது நடக்கும். இது வந்து இயற்கையுடைய வேலை. ஆனா ஸ்பிரிச்சுவல்குள்ள, நம்ம ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிக்குள்ள, இந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம ரொம்ப டீப்பா போகணும். இது ஒரு என்ன மாதிரி ஒரு ஸ்டேட், இப்போ உங்ககிட்ட ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்குல்ல. இப்ப யாரெல்லாம் நிஜமா நிம்மதியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்றீங்க? நமக்கே தெரியாத ஒரு நிம்மதியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா ஆமா ஏன்னா இது அப்படியே நீங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள பயம் போயிடும். எங்க குரு எனக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. நான் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப இந்த மாதிரி பாட்டுலாம் இல்லை. அப்ப பாட்டுலாம் எனக்கு ஒரு மனசை திருப்பத்துக்கான ஒரு, ஏன்னா ரொம்ப நேரமா அதுலயே இருக்க முடியாது. நம்ம மனம் என்ன பண்ணும், உயிர் வாழுது இல்ல. அதனால அது என்ன பண்ணும், நம்ம சாக விடாது. ஏய் நான் உயிரோட இருக்கிறேன்டா, அதெல்லாம் வா திரும்பி வா, இங்க நம்ம போலாம், அங்க போலாம், இங்க போலாம், அதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். சோ இது ஒரு உங்களுக்கு மனதை திருப்பறதுக்கான ஒரு, ஏன்னா இது வந்து பிராக்டிஸ் பண்றதுக்குன்னா யாரோ ஒருத்தர் கைடன்ஸ் வேணும். அப்பதான் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப இப்ப நான் உங்களுக்கு சொல்றது எந்த கைடன்ஸ் தேவையில்ல, சும்மா ஒரு சின்ன ஸ்மால் சாங் போதும். ஒரு லைட்டா ஃபியூனரல் போயிட்டு அந்த மாதிரி இருக்கா எல்லாருக்கும்? ஆமா சார். சார் ஒண்ணும் இல்ல, இந்த சாங் தான் சார் நம்மளுக்கு. ஏன்னா அந்த இடத்துல போய் தான் நம்ம இந்த சாங்க கேட்டுட்டே இருக்கிறோம் சார். சரி. சோ அப்ப இல்ல, அந்த ஃபியூனரல் நீங்க தான். ஆக்சுவலா இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாஸ்டர். ஓகே சார் இதுக்கு முன்ன இந்த சாங் கேட்டிருக்கோம், பட் இப்பதான் சார் ஃபீல் பண்ணிருக்கோம். சரி, ஓகே ஓகே. எப்படா சாங் முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு மாஸ்டர். ஏன்? என்ன காரணம்னா அந்த சாங் நம்ம அங்கதான் இருந்து கேட்டிருக்கோம் மாஸ்டர் இத்தனை வருஷமா. அப்ப அது மாதிரி தாட்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, போகுது. ஐயோ. சரி, ஓகே. சோ இது வந்து என்னன்னா, அதாவது இந்த பாட்டு எழுதுனவங்க எப்படி எழுதுனாங்கன்னு தெரியல. ஆனா இந்த பாட்டுடைய அர்த்தம் என்னன்னா, உயிரோட இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பாட்டு, போனவங்களுக்கு இல்ல. ஆமா. ஏன்னா அந்த நேரத்திலயாவது உன் வாழ்க்கையை பத்தி நீ நினைடா அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த மாதிரி பாட்டு அர்த்தங்கள். அப்ப அதைதான் சொல்லுது. அவங்க போனவங்களுக்கு அர்த்தம் கிடையாது. சோ நாம என்ன பண்ணணும்னா, தினமும் இல்ல, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை, நீங்க இன்னொரு விஷயம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்க, ரொம்ப கவலையில இருக்கீங்கன்னா நீங்க சொல்லலாம், எனி டைம் அப்படித்தானே இருக்கிறேன் இல்ல மாஸ்டர், உங்க கிளாஸ் பண்ணதுல இருந்தே அது இல்ல மாஸ்டர். சரி, நல்லது. சோ அப்ப கவலை அடிக்கடி வரும்போது நீங்க அதை பண்ணக்கூடாது. வாரத்துக்கு ஒரு தடவை டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பழக்கமானாலும் பரவாயில்ல. நான் வந்து எப்பவுமே செவ்வாய்க்கிழமை எனக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த கெட்ட நாள் எதெல்லாம் சொல்றாங்களோ அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த செவ்வாய்க்கிழமை மார்னிங் நான் செய்யறது. ஸோ காலையில குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி உட்காந்து ஒரு மணி நேரம், 2 hours மேக்சிமம், அதிகபட்சம் 2 hours. என்ன மறந்துட்டேன்னா 2 மணி நேரம், கொஞ்சம் கான்சியஸ் இருந்துச்சுன்னா 1 hour, மேக்சிமம் 1.25 மணி நேரம், அவ்வளவுதான். கான்சியஸ் அப்படியே மறந்துடுச்சு அப்படின்னா 2 மணி நேரம் சம்டைம்லாம் ஆயிருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, அப்படியே உட்காந்துக்குங்க. தலைப்பகுதி மட்டும் முக்கியமா சாயாத அளவுக்கு பார்த்துக்குங்க. அதாவது ஒரு சோஃபா மேல உட்காந்து சாஞ்சிக்குங்க நல்லா. ஓகே, சாஞ்சிட்டு உடம்பு அப்படியே சப்பளங்கால் போட்டு உட்காந்துட்டு அப்படியே அசைவற்று இருங்க. பாடல் ஓட்டம் ஒரு பக்கம், நீங்க மனசு இல்லை என்ன பண்றீங்கன்னா, நீங்க அந்த இடத்துல அமைதியா படுத்துட்டு இருக்கீங்க. படுத்துட்டு இப்ப எக்ஸாம்பிள் எப்படி எனக்கு சொல்லி கொடுத்ததை சொல்றேன். நாம இந்த உலகத்துல இல்ல, நம்ம உடம்பு மட்டும் கீழே படுத்துனுக்குது. வெளியே வந்து நம்ம பாக்குறோம். எப்படி பாக்குறோம்னா, படுபாவீங்களா, டே என்னடா அழுதுன்னுக்குறீங்க, எதிரிகள் வரான், நண்பன் வரான், எல்லாம் வந்து சுத்தி பார்த்துனுக்குறானுங்க. எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து அழுகுற மாதிரி சிரிச்சுட்டு போறான். ஏய் போய் சேர்ந்துட்டான்டா, நிம்மதிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் போறான். இன்னொருத்தன் சிரிச்சுட்டு, இன்னொருத்தன் அழுகுறான், சிரிக்கிறான்.
நம்ம வாழ்றது சில பேருக்கு வந்து பிடிக்கல, சில பேருக்கு பிடிக்கும். அதிகமா நேசிக்கிறவங்க இருப்பாங்க, நேசிக்கிறவங்க பயங்கரமா கதறி கதறி அழுவாங்க. அதை பார்த்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப அந்த எமோஷன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு ஓகே, அப்ப ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்ப நம்ம இது வாழ்றதுனால இந்த எமோஷன்ஸ் இப்படி இருக்கே, அப்ப நம்ம இல்லைன்னா இவங்க வாழ்க்கை என்ன ஆகும்? அந்த அந்த மாதிரி நீங்க வந்து யோசிக்கணும். நீங்க இல்லைனாலும், நாம இல்லைனாலும் அது நல்லா தான் இருக்கும். அதை மறந்துடாதீங்க. நம்ம இருக்கிறதுனால இதெல்லாம் பர்ஃபெக்டா நடக்குது அப்படி இப்படின்னு யோசிக்க, நீங்க இல்லைனாலும் பர்ஃபெக்டா இல்ல நடக்கும். இல்ல மாஸ்டர். இந்த காலம் வந்து ஃபோர்த் டைமென்ஷன் காலம் இருக்குல்ல, அது ரொம்ப பிரம்மாண்டமானது. அத ஒரு விஷயத்த மாத்துது அப்படின்னா அதுக்கான செயல்பாடையும் அது வச்சிருக்கும். அதனால இந்த ப்ராக்டிஸை வந்து கொஞ்சம் ரெகுலரா பண்ணணும். இதுதான் என் லைஃப்ல என்னை வந்து ஸ்பிரிச்சுவல் ஒரு நியூ டைமென்ஷனுக்குள்ள கொண்டு போகும். அதனாலதான் நான் வந்து ரியாலிட்டிலேயே என் லைஃபை வந்து வாழ்க்கையை வந்து ரியாலிட்டியில நான் பார்ப்பேன். எப்பவுமே நிஜமா நிஜ வாழ்க்கையை பார்ப்பேன். ஏதோ கனவு உலக வாழ்க்கையெல்லாம் கவனிக்க மாட்டேன், பார்க்க மாட்டேன், அதை பத்தி யோசிக்கவும் மாட்டேன். அப்படியே போய்கிட்டே இருப்பேன். நம்ம வாழ்க்கையில ரொம்ப வருஷம் 10,000 வருஷம்லாம் வாழ போறது இல்லை. அதிகபட்சம் 120, அவ்வளவுதான். அதுவே பெருசுதான். அப்ப அந்த இப்போ உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும், மனதை ஆரோக்கியமா வச்சுக்கணும். அப்ப அந்த வாழ்க்கையில இடைப்பட்ட காலத்துல வாழும்போது நம்ம என்ன செய்யறோம், மத்தவங்களுக்கு என்ன செய்யறோம் அப்படிலாம் முக்கியம் இல்ல. நாம எப்படி இருக்கிறோம் அதான் முக்கியம். மத்தவங்களுக்கு செய்யறதுலாம் அப்புறம். நம்ம எமோஷன் லெவல்ல எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு நம்ம மனசை கட்டுப்படுத்தி நம்முடைய மனதை ஆள கத்துக்கணும். அடிக்கடி இந்த உணர்வு நிலையில போய் நமக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும் ஒரு நாள். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னா டேஸ்டா இருக்கும். மரணத்தை சுவைத்தவர்கள் சில பேர் ஞானிகள் தான் சொல்ல முடியும். அவங்க அத டேஸ்ட்னு சொல்றாங்க, டேஸ்டா இருக்கும்ன்றாங்க. நல்லா பாருங்களேன், பிறக்கும் போது ஒரு குழந்தை பிறந்த உடனே பாவம் அது அழுவுது, கதறி கதறி அழுவுது. ஆனா அதை சுத்தி இருக்கவங்க அம்மா அப்பா கதறாங்களா? ஐயோ என் குழந்தை அழுவுதேன்னு கதறாங்களா? சொல்லுங்களேன். என்ன பண்றாங்க? நிறைய அம்மா அப்பா இங்க இருப்பீங்க. சிரிக்கிறாங்க. எல்லாமே பாருங்க, குழந்தை வரும், அது கதறின்னு வருது, வெளில கதறின்னு வருது, இங்க இருக்கவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. ஐயோ வந்துச்சு, குழந்தை வந்துச்சு, வந்து சிரிக்கிறோம். ஆனா போன பிறகும் நம்ம என்ன பண்றோம்? கதறோம். ஆரம்பம் அழுகையா வருது, ஆனா இங்க சிரிக்கிறோம். ஆனா போகும்போது இன்பமாவும் இருக்கு, ஆனா அழுகுறோம். நான் ஒரு ஃபியூனரல் போனேன். என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃபியூனரல்ல தான். அங்க வந்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மனுஷன் செத்து போய் கிடக்குறான், சிரிக்கிறாங்க எல்லாரும். ஏன் சிரிக்கிறாங்க அப்படின்னா, ஜம்முன்னு வாழ்ந்தாராம் அவரு, ஜம்முன்னு வாழ்ந்தாராம். அதான் அந்த ஊர் மக்கள் சொல்ற வார்த்தை. அவர் ஜம்முன்னு வாழ்ந்தாராம். அவர் சொன்னாராம், நான் போன பிறகு யாரும் அழக்கூடாது, எல்லாம் ஜம்முன்னு கொண்டாடணும். திருவிழா மாதிரி அவருடைய டெத்தை வந்து எல்லாம் கொண்டாடினாங்க. அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு. இந்த கோயில்ல திருவிழா சாப்பாடு எல்லாம் போட்டு எல்லாம் கவனிப்பாங்களே ஊர் மக்களுக்கு எல்லாம், அந்த மாதிரி ஒரு ஊருக்கே அவர் சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணாரு. எத்தனை நாள்? ஒரு மாசம் அவருடைய டெத்தை கொண்டாடினாங்க எல்லாரும். ஏன் கொண்டாடினாங்கன்னா அவர் அப்படியே வாழ்ந்தாராம். அவருடைய வாழ்க்கை முறையில ஒன்னே ஒன்றுதான், நோ எமோஷன்ஸ். எல்லாருக்கும் செய்வார், இந்த சண்டை போடுறது, அது பண்றது, இவனை திட்டுறது, இது பண்றது, அது பண்றது, எதையும் பண்ண மாட்டார். யாரையும் பகைச்சிக்க மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். யாரா பகைச்சிக்குன்னா வந்தா கூட அவரே பேசுவார், என்னடா பகைச்சிக்கு என்ன பண்ண போற, மறுபடியும் பிறக்கவா போறான், வாங்க, மறுபடியும் பிறக்கவா போறோம், வா 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 வா, பிறக்கும் போது பாத்துக்கலாம், பிறக்க போறது எனக்கு தெரியல, பிறந்தா கூட எனக்கு தெரியாது, ஒண்ணு பாத்துக்கலாம் விடு அப்படின்னு இதே வாழ்க்கையை வாழ்வாராம். அதனால ஊர் மக்கள் அவரை ஞானி, மகான், தெய்வீகமானவர், இறைநிலை கொண்டவர் அப்படின்னு அவரையே மக்கள் புகழ ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆனா உண்மை என்னன்னா, அவரை கேட்டா நான் ஞானி கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு சொல்றாரு. அவர் அந்த வாழ்ந்த மனுஷன் சொல்றாரு, அவர் பேரு தேசிகன். அவர் பேரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் ஒவ்வொரு நாளும் நான் என் மரணத்தை டேஸ்ட் பண்ணிக்கிட்டே வாழ்ந்தேன்பா. அதனால எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. கல்யாணம் பண்ணிக்கல அவர். ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டா, நானே வந்துட்டு போக போறேன். இருக்கிற மாதிரி இருந்தா கல்யாணம் பண்ணிக்க போறேன். நானே வந்துட்டு போக போறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் தொல்லை குத்துணுக்கணும். எதுக்கு? அதனால நான் பண்ணிக்கல. அது எனக்கு ஒரு அதாவது அதாவது அவங்களுக்கு நான் பாரமா இருப்பேன்றதுனால அவரு கல்யாணம் பண்ணிக்கலையா. சோ வாழ்க்கையில அவர் ரியாலிட்டியாவே மனுஷன் வாழ்ந்தார். சோ எனி டைம் 24 மணி நேரமும் அந்த ஒரு நிலையிலேயே எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பார். சோ இதை ஏன் சொல்றேன்னா, இது ஒரு உயர்நிலையான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப். இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப வீக்லி ஒன்ஸ் நாம அந்த மனநிலையில இருந்து, ஒரு தியானிக்கிற மனநிலையில தன்னை உணருதல் அப்படின்னு இருக்கும்போது, நீங்க என்ன ஆவீங்கன்னா, உங்களை அப்பதான் உணர்வீங்க. இதை அடிக்கடி நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு அறியாத ஒரு நிம்மதி வரும். இந்த நிம்மதி டைம்ல நீங்க என்ன யோசிக்கலாம்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, மனிதர்கள் மூலமா ஏதாவது வருதுன்னா ஈஸியா அவாய்ட் பண்ணுவீங்க. அதுல இருந்து உங்களுக்கு இப்ப ஏதோ ஒண்ணு ஒருத்தவங்களை பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க மேல கோவம்லாம் வராது. போடா போய் தொலைப்போ, போயிடுச்சு போ, போட அப்படியே விட்டு அடுத்த வேலையை பார்ப்பீங்க. அந்த மனசெல்லாம் பெரிய இந்த தான பிரபு, இந்த வள்ளலு, அந்த மாதிரியான ஒரு மனசு இருக்கும், நமக்குள்ள வரும் தானாவே. ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது அதுதான். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நீங்க அடிக்கடி டேஸ்ட் பண்ண உங்களுக்குள்ள ஒரு லவ் கிரியேட் ஆயிடும். அடிக்கடி டேஸ்ட் பண்ணணும். டேஸ்ட் பண்ண ஒரு லவ் உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நான் இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னா, அப்படியே உட்காந்து நான் மரக்கட்டையை மாதிரி படுத்துட்டு இருக்கிறேன். அந்த படுத்துட்டு இருக்கிற ஒரு பொசிஷனை அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அதான் நிஜம். ஒரு நாள் பாய் சொல்லியே தீரணும். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா, மைண்ட் என்ன நினைக்குதுன்னா, இந்த பாய் எல்லாம் கிடையாதுங்க, நீ பாயா கேர்ளா வேணா உன மாத்துறேன், நான் பாய் மட்டும் கிடையாதுங்க அப்படின்னு உங்க மனசு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். நீலாம் 200-300 வருஷம் வாழ போறவன் அப்படின்னு நம்ம மனசு நம்மள உயர்வா வைக்கும். நம்ம ஏதாவது சொந்தக்காரங்க இதுக்கு டெத்துக்கு போனா கூட போய் சேர்ந்தான், தொல்லை குத்தம் தான்யா, நிம்மதியா போய் சேர்ந்தான்டா அப்படின்னு நம்ம போய் சொல்லுவோம் சம்டைம். ஆமல்ல, சில பேருடைய வாழ்க்கையை பொறுத்தது. ஆனா அந்த லைஃபோடைய முடிவு அப்படின்றத நம்ம எப்பவுமே பெருசாவே எடுக்க மாட்டோம். ஆனா ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜேர்னி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காசியில போயிட்டு அந்த பணத்தை எரிக்கிறத உட்காந்து பார்ப்பாங்க, பல மணி நேரங்கள் உட்காந்து பார்ப்பாங்க. ஏன் பாக்குறாங்க அப்படின்னா, அந்த உணர்வு நிலைக்காக, வேற ஒண்ணும் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் இந்த பிராக்டிஸ்லாம் இதை கொஞ்சம் நான் பண்றேன்னு வச்சுங்களேன், இதுல எந்த பிராக்டிஸும் கிடையாது. நீங்க ரொம்ப எல்லாம் கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் சாங்கை அப்படியே போட்டு நீங்க மட்டும் உட்காருங்க. நீங்க படுத்துட்டு இருக்கிறத அப்படியே கவனிங்க. அந்த பாட்டு ஓடுறதுனால எங்கேயோ வெளில இருந்து உங்களுக்கு சவுண்ட் வர்றதுனால மைண்ட் அவேர்னஸ்ல இருக்கும். நீங்க அந்த அர்த்தங்களை கவனிக்கிறதுனால மைண்ட் அவேர்னஸ்ல இருக்கும். தாட் ப்ராசஸ் போகாது. உங்களை பத்தி தான சிந்தனையிலேயே நீங்க போவீங்க. அப்படியே டீப்பா உள்ள போயிட்டே இருப்பீங்க. அவ்வளவுதான். ஓகே, எவ்ரிடே ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் டீப் சென்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த டீப் சென்ஸ் வரும். அந்த சென்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு மைண்ட் நம்முடைய மனநிலை, உயர்நிலையான ஒரு மனநிலை நமக்கு ஏற்படும். அந்த மனநிலையில நமக்குள்ள இருந்து அதீத அன்பு பிறக்க ஆரம்பிக்கும். அன்பு, உலகளாவிய அந்த அன்பு பிறக்கும் நமக்குள்ள. அந்த அன்பு எப்படி பிறக்க வைக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு விதமான வழி. ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹை டோசேஜ் என்னன்னா லவ். அந்த லவ் வரணும்னா யூ ஃபீல் த டெத் பட்ஸ். உங்க பட்ஸை ஃபீல் பண்ணி ஆகணும். அந்த சுவையை நீங்க ரசிச்சா ஆகணும்.
ஸோ அதை ரசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இது வர ஆரம்பிக்கும். ஓகே, சரி. ஏதாவது டவுட்னா கேளுங்க, சொல்றேன் நான். சார் இப்போ நம்ம பாடியை வந்து நம்ம பாக்குறோம் இல்லைங்க சார். இப்போ மத்தவங்களையும் பார்க்கும்போது அவங்க வந்து அவங்களும் ஒரு நாள் இறந்து போறாங்க. ஸோ அப்போ வந்து அன்போட பார்க்க சொல்றீங்க. அந்த நிலையை நான் உணர்ந்துட்டனால இப்போ வந்து அவங்களும் எனக்கு ஒரு ஆன்மாவா ஒரு அன்பா தான் தெரியுறாங்க. அது கரெக்டா சார்? கரெக்ட். சரிங்க, தேங்க்யூ. வேற 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 சார் இப்போ நம்ம டீப் மெடிடேஷன் பண்றோம் இல்லைங்க சார். அப்ப மெடிடேஷன்ல கூட நம்ம இது மாதிரி தாங்க சார் தாட்லெஸ்ஸா போறோம். இப்ப மயக்க நிலையில இருக்கு சொல்றீங்க, இல்ல அதே ரொம்ப இன்டெப்தா போய் இல்ல காணாம தான் போயிடுறோம். இல்ல, அது வேற இது வேற. சரிங்க சார். அது வேற இது வேற. வேற இதை வேற தனி கொஸ்டின்ஸ்? பண்ண சொல்றீங்க. சரிங்க சார். வேற 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 ஏதாவது கொஸ்டின்ஸ்? கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லையா? மாஸ்டர், ம் இப்போ நம்ம யார்கிட்டயும் எதிர்பார்க்கறது இல்ல, சரியா? ஆனா மத்தவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க. அது எதிர்பார்க்கட்டும். அது எப்படி அவங்க மாஸ்டர்? இல்ல மேடம், அவங்க வேலை. அவங்க உங்ககிட்ட அவங்க 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 வந்து உங்ககிட்ட இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க. இருந்தா கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். இது என்ன பெரிய விஷயம்? இல்ல, அது குடுக்கறதுன்னு இல்ல. எல்லாமே ஆ, இப்ப அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம நடக்கணும், அவங்க சொன்னா நம்ம அதுதான் சொல்றேனே, அந்த அதுதான் மாதிரி சொல்றேன். எதிர்பார்க்க. அது என்ன எதிர்பார்த்தாலும் சரி, உங்ககிட்ட கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா விட்டுரு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, அது அவ்வளவு வேற சிம்பிள். மாதிரி கோவமா போகுது. இல்ல இல்ல, அதை நீங்க அதை உட்கார்ந்து நீங்க பேசணும், ம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. Okay. ஸோ அடிக்கடி நீங்க செல்ஃபா நீங்க பண்ணும்போது உங்க மைண்ட்ல ஸ்பிரிச்சுவல் தாட், நிறைய புது புது கருத்துக்கள், அது ஐடியாலஜி அண்ட் மைண்ட் வந்து ரொம்ப வித்தியாசமா உங்களுக்கு வந்து உணர்வீங்க. இந்த உலகத்திற்கு எல்லா உயிர்களையும் ஒன்னா பார்ப்பீங்க, சமநிலையா பார்ப்பீங்க, இயற்கை எப்படி பார்க்குதோ அந்த மாதிரியான ஒரு நிலையை பார்ப்பீங்க. ஸோ இதை நான் வந்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த ஸ்பிரிச்சுவல் போன தடவை கிளாஸ் எடுத்தேன், இதை சொல்லலாம்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆனதுனால முடிச்சிட்டேன். ஸோ அதோடைய கண்டினியூட்டி உடைய கிளாஸ் இது. ஸோ அதை நான் இப்போ கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டேன், அவ்வளவுதான். ஸோ இதை போன தடவை பண்ணும்போது ப்ராக்டிஸ் கொடுக்கல அவ்வளவா. ஸோ அதோடைய கண்டினியூஷன் ப்ராக்டிஸ் இது. ஓகே மாஸ்டர், நிறைய வாட்டி அந்த பாட்டு நீங்க போட்டதுனால அதுல இருந்து ஒரு கொஸ்டின். புரியல மாஸ்டர், அந்த சாங் நீங்க போட்டிருந்தீங்க இல்லையா? ஆமா. So, அந்த சாங்ல நம்ம கேட்டதுனால ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சுங்க. ஆ இப்போ கண்ணுல இருக்கிற ஒளி வந்து சூரியன்ல போயிடும், இந்த ஆ பஞ்சபூதத்தோட இந்த உடம்பெல்லாம் போயிடும். ஆனா மாண்டவரோட புண்ணியம் நம்மளோட சேரும் அப்படிங்கிறப்போ அதுல ஒரு வார்த்தை வருது. அப்ப ம். இந்த பாவம் புண்ணியம்னா என்னங்க மாஸ்டர்? அது ஒரு நம்பிக்கை சார், அவ்வளவுதான் சார். ஜஸ்ட் அது மனிதர்களுடைய நம்பிக்கை சொல்லிக்கலாம். நான் பாலா சார், நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்க அப்படின்னா நீங்க என்ன பிளஸ் பண்ணுவீங்க. வாழ்க வளமுடன், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னா நான் 16 பெற்றுருவேனா? சொல்லுங்களேன். செல்வ வளர்ச்சி பெற்று அம்பானியை விட அடுத்த நிகரான அம்பானியா நீ மாறுவாய் அப்படின்னு என்ன ஆசீர்வாதம் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், நான் ஆயிடுவேண்ணா. நான் உண்மையாவே நீங்க சொல்றதுதான் நம்பனா கூட ஆயிடுவேண்ணா. இல்ல இல்ல, சரி ஓகே, நீங்க நம்புறீங்க, உங்க வாழ்த்தை நீங்க நம்புறீங்க, சரி நல்லது. ஆனா ரியாலிட்டியா பாத்தீங்கன்னா அது நம்பிக்கை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பாவம் புண்ணியம் என்பது ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். சரிங்களா? ஆக்சுவலி நான் இதை இன்னைக்கு உங்களுக்கு டீச் பண்ணதுக்கு என்னுடைய குரு எனக்கு ஒரு மாதிரி கத்து கொடுத்தாரு. ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு எனக்கே பண்றதுக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொன்னது ரொம்ப ஈஸியா, அது இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எல்லாம் வந்ததுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ நீங்க ரெகுலரா வீக்லி ஒன்ஸ் வாரத்துக்கு 4 நாள் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போதே இதை நீங்க பழகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். நம்ம மனசுல பதிஞ்சு டெய்லி பண்ணாதீங்க, டெய்லி பண்ணக்கூடாது. ஏன்னா இதை நான் வந்து என்ன பண்ணேன், டெய்லி பண்ணேன் ஆக்சுவலி, ரொம்ப வருஷமா பண்ணேன் ஆக்சுவலி.
அது எனக்குள்ள என்ன ஏற்பட்டுச்சுன்னா, இந்த காலம் அப்படின்னு ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் உணர்வுகள்லாம் நம்மள வந்து கொஞ்சம் மனநிலையா கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் நமக்கு நமக்கு கரெக்ட். ரியாலிட்டி லைஃப்ல நம்ம சில விஷயங்கள்ல வாழ்றோன்றதுனால எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், செத்துதான் போறேன் நானு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, வேணா விட்டுருவோம், இதெல்லாம் தேவையில்ல. இதெல்லாம் பண்ணும்போது எங்க வீட்டுல என்ன சொன்னாங்க, வேலைக்கு போனாங்க. நான் எதுக்கு வேலைக்கு போகணும், நான் செத்துதான் போறேன், நான் வேலைக்கு போய் என்ன பண்ண போறேன் நானு. இதேதான் எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும், என் சொந்த பந்தங்க எல்லாம் என்னை வந்து இந்த வீட்டுல நம்ம அமக்கலம் பண்ணனா பஞ்சாயத்து பண்றதுக்கு கூடுவாங்கல்ல, ஒரு 20 பேர் மொத்தமா கூடி உட்காந்து நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அந்த மாதிரி சித்தப்பா மாமன் தோல் தொப்பன் அவன் இவன் லொட்டு லொசிக்க எல்லாம் பெரியப்பன் மாமா எல்லாம் வந்துட்டு உட்காந்துக்கிறாங்க. சித்தி சித்தப்ப சித்தி, அதுக்கப்புறம் பெரியம்மா, அப்புறம் வந்து அவங்களுடைய பொண்ணு எல்லாம் அத்தை பசங்க எல்லாம் உட்காந்து எனக்கு அறிவுரை சொல்றாங்க. வேலைக்கு போடா, வேலைக்கு போய் சம்பாரிச்சது ஒவ்வொருத்தரா நான் எல்லார்கிட்டயும் சொல்றேன். அட செத்து போற ஒரு நாள் இதுக்கு இதெல்லாம் பண்ணி வேஸ்ட், டைம் வேஸ்ட், இதெல்லாம் பண்ணி எல்லாம் நாள் கணக்குல வேஸ்ட் பண்ண முடியாதுனால விடு, அதெல்லாம் போக மாட்டேன். முடிஞ்சா சோறு போடு, இல்ல ஒரு வேளை வெளியே சாப்பிட்டு போயிடுறேன் விடு. அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்து உண்மையாவே வர ஆரம்பிச்சிருச்சு டெய்லி பண்ண. ஏன்னா மைண்ட்ல உட்காந்துரும். இது வந்து ஒரு சென்ஸ், அவ்வளவுதான். நம்ம இந்த ஒரு விழிப்புணர்வோட இருக்கிறதுக்கு ஒரு சென்ஸ் ஞாபகப்படுத்துறதுக்கு தான். ஓகேங்களா? ஆனா இன்னொரு விஷயம் வந்துருச்சு, திமிரு, தைரியம் வந்துருச்சு. அது இப்ப வரைக்கும் இருக்குது, இப்ப வரைக்கும் எனக்கு இருக்கு. பயங்கரமான திமிரும் பயங்கரமான தைரியம், ஃபியர்லெஸ். எல்லாத்துலயும் ஒரு தைரியம் வந்து பயங்கரமா. அது எப்பவுமே நம்ம கிட்ட இந்த விஷயத்த இதை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா நீங்க இது வரைக்கும் எதிர்பாராத ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். வாழ்க்கையை எந்த 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 ஆங்கிளையும் நம்மளால வாழ முடியுங்கிற ஒரு தைரியம் வரும். இன்னொரு விஷயம், சில பேர்லாம் வந்து ஆச்சரியமா பார்க்கக்கூடிய விஷயம் நீங்க தைரியமா பண்ணுவீங்க. அவ்வளவு விஷயங்கள் எல்லாத்துக்கும் தைரியம் வரும், அவ்வளவு தைரியமா இருப்பீங்க, பயம் எல்லாம் இருக்காது. வெக்கம் அது இதுனா இருக்கு, அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட பர்சனாலிட்டிஸ். ஆனா ஆஸ் யூஷுவல் தைரியம் மட்டும் உங்களுக்கு பயங்கரமா வர ஆரம்பிக்கும். இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், டெய்லி பண்ணாதீங்க. டெய்லி பண்ணா இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். ஏன் எதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லை எனக்கு, வேணா இதெல்லாம் தேவையில்லை, எது இருந்தாலும் தேவையில்லை விட்டு போயிட்டே இருப்பீங்க. ஒரு நாள் போய் தான் தொலை போறீங்க, எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. நான் இப்ப கூட அப்படிதான் இருக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப அந்த பல வருஷம் பண்ணதுனால எனக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இப்போ வரைக்கும் இருக்கும். ஏதாவது வந்து ஏதாவது கொடுக்குறாங்கன்னா வேணான்னு சொல்லிடுவேன். வேணாம் இதே தான் பண்ணிட்டு இருப்பேன். ஏதாவது வாங்கணும்னாலும் வேணான்றுவேன். இதே மாதிரிதான் எப்பயும் இருக்கேன். ஆனாலும் அந்த ஞாபகம் என்னை வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் சம்டைம். இந்த மாதிரி நம்ம ரியாலிட்டி லைஃப்ல வாழ்றதுக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அதனாலதான் டெய்லி பண்ணாதீங்கன்றேன், வீக்லி ஒன்ஸ். அப்படி நீங்க உங்க தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு சீக்கிரமா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அப்படி போனோம் இப்படி போனோம் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு உடனே ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அப்படியே வெடிக்கிற மாதிரிலாம் போனோம் அப்படிலாம் ஆசைப்படாதீங்க. அது மாதிரிலாம் போக முடியாது. இந்த சென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள வளரணும். ஏன்னா சில பேர்ல இருக்கிறாங்க, 10 நாள்ல நான் உன்னை ஞானியா மாத்திருவேன், வா வா வா. 10 நாள்ல மகானா மாத்திருவேன், வா 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 வா. நான் வந்து 10 நாள்ல குருவா மாத்திருவேன். அப்புறம் வேற என்ன, ஒரு 2 நாள்ல குருவா மாதிரி, இந்த தீட்சை வாங்கினா குருவாயிடுவீங்க, இப்படிலாம் கூப்பிடுவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணாலும் எல்லாமே ஒரு விதமான ஆசைகள். பிறக்கும் போது ஏற்பட்ட அந்த அழுகை தான் எல்லாருக்குமே. எல்லா அழுகை அது ஒரு இன்பம். ஆக்சுவலி அது ஒரு இன்பம். ஆனா சிரிப்பு ஒரு சோகம் அப்படியே மாறிடுச்சு, நம்ம ரியாலிட்டி லைஃப்ல மாறி இருக்கு. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மரணம் தான் ஒரு இன்பம். அது ஒரு டேஸ்ட், பயங்கரமான ஒரு டேஸ்ட். அது எப்படி இருக்கும்னா, நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி புத்தகத்தெல்லாம் பார்க்கும்போது சில பேர்லாம் சொல்றாங்க எப்படின்னா, ஏன்னா யாரும் போயிட்டு வந்து ரிட்டர்ன்லாம் புத்தகம் எழுதலை இது வரைக்கும். அப்படி எழுதுனா ஈஸியா இருக்கும், அந்த மாதிரி யாரும் இல்லாததுனால நமக்கு தெரியல. இன்னொரு சில பேர்லாம் சொல்றாங்க அது கொஞ்சம் பேரநார்மலா இருக்கு. ஏன்னா அது நான் பேரநார்மலை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அது ஒரு பைத்தியக்காரத்தனம். அது ஒரு எனக்கு பிடிக்கல ஆக்சுவலி. பேரநார்மல் எஃபெக்ட் எனக்கு பிடிக்கல ஆக்சுவலி. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஓவரா இருக்கும், கொஞ்சம் ஓவரா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். பேய்ங்கெல்லாம் வந்து சொல்லுது, ஒரு பேய் வந்து சொல்லிச்சான் ஒருத்தர்கிட்ட, நான் எப்படி செத்தம் தெரியுமா, இறக்கும் போது அம்மா கஷ்டப்பட்ட தெரியுமா, சரி கஷ்டப்பட்ட, என்னதான்டா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அது சொல்லுது ரொம்ப பயங்கரமா ஆச்சு, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, கதை கதையா சொல்லுது.
அது எல்லாத்தையும் எழுதி அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ஆன்மா இப்படி கஷ்டப்பட்டு இப்படிதான் வெளியே போச்சு, அது பல வருஷம் கஷ்டப்பட்டது அப்படின்னு கதை கதையா சொல்லுகிறார். அவருடைய சொந்த கதை சோக கதையெல்லாம் ஆவி கூட ஆவிக்கிட்ட ஆவிதான் சொல்லிச்சுன்னு அதையும் சேர்த்து புக்கெல்லாம் எழுதி வச்சுக்கிறாரு வேற. ஸோ இதனால பேரநார்மல் ஆக்டிவிட்டியில இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அதையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சேர்க்கக்கூடாது. ஓகே, பேரநார்மல் ஆக்டிவிட்டி இட்ஸ் பேஸ்ட் ஆஃப் ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். பேய் இருக்கு, பேய் இருக்கவனுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க, பேய் இருந்தா அவன் கண்ணுக்கு தெரியும். ஓகே, பேய் இருந்ததுன்னா அவன் கண்ணுக்கு அது தெரியும். என் பார்வையில் நானும் பல பேய்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன், எனக்கு தெரியல. பிகாஸ் நானும் நரகத்துக்கு போயிட்டு வந்தேன் ஒரு தடவை, கற்பனையா போய் பார்த்தா பயங்கரமா இருந்தது. நம்ம கற்பனையில நம்ம நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கற்பனையில போகும். ஆனா நான் ரியாலிட்டியா ஹெல்ல போய் பார்க்கலான்னு போகும்போது அப்பதான் ஆச்சரியப்பட்டேன். எனக்கு ஹெல்லுல ஒண்ணுமே தெரியல. ஏன் நரகத்துல எதுவுமே இல்லை, நமக்கு நம்மளால பார்க்க முடியல, நம்மளால உணர முடியல, உண்மையாவே நரகம் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் வில்லியம் நம்மளோட ஷேக்ஸ்பியர் ரொம்ப அழகான ஒரு போயட்ரி சொல்றாரு. நரகம் காலியா இருக்கான், நரகத்துல யாருமே இல்லையா. பிகாஸ் நரகத்துல இருக்கவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்களாம். நம்ம இங்கதான் இருக்காங்களா, எல்லாரும் நம்ம கூட தான் இருக்காங்களாம். அங்க எம்டி ஆயிடுச்சான். சோ அதனால நம்ம நரகவாசிகளோட தான் அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ அதனால அப்படி இப்படிதான் இருக்கும். இந்த ஸ்பிரிச்சுவல் டேர்ம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, அடுத்தவங்களும் புரிஞ்சுக்க முடியாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு பர்சனல், ரொம்ப டீப்பான ஒரு சென்சிபிள் பர்சனல் லைஃப். இந்த பர்சனல் லைஃப் எப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு அந்த பர்சனாலிட்டிக்கும் உள்ள ஒரு தொடர்பு. அந்த பர்சனாலிட்டி யாருன்னா இட்ஸ் காட். ஒரு காட் பர்சனாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, காட்ஸ் கான்சியஸ் சொன்னல லாஸ்ட் டைம். ஸோ காட்ஸ் அந்த பர்சனாலிட்டி, ஸோ அந்த பர்சனாலிட்டியோட நமக்கு ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகுது. அது ரொம்ப அழகா நமக்குள்ள கிரியேட் ஆகக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த உணர்வு நிலை. இந்த உணர்வு நிலையை நம்ம வந்து பொய்யா உருவாக்கக்கூடாது. பொய்யான எக்ஸாம்பிள் சொல்றேன். பொய்யை எப்படி உருவாக்குறதுன்னா, நான் அதாவது எப்படின்னா, இப்போது உங்க மனதில் நீங்கள் பல பேர் உங்க வாழ்க்கையில மன்னிக்காம இருந்திருப்பீங்க, அவங்க எல்லாம் இப்பயே மன்னிங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஓன்னு ஒப்பாரி வச்சு நிற்பீங்க. ஆமாவா இல்லையா? போய் கிட்ட போய் தைரியமா போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு வக்கில்ல. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இங்க ஓரமா உட்காந்து மன்னிச்சிருங்க கதறின்னு இருப்போம். அதை கேட்கறதுக்கு அவரு இல்ல, அவர் கேட்டுருந்தா ரைட் ராங்குன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாரு. ஆமாவா இல்லையா? ஒருத்தர் போய் நேர்ல போய் மன்னிப்பு கேட்கறோம், நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்பதான் தெரியும் நமக்கு. நம்ம எகிரி கத்திருப்போம், எல்லாம் பண்ணிருப்போம், அதெல்லாம் அவங்க நம்ம கிட்ட சொல்லி காமிப்பாங்க. அப்ப நம்ம மன்னிப்பு அப்பயே நமக்கு மன்னிப்பு இந்த நாய்க்கு இல்லாத மன்னிப்பு கேட்க வந்த பாரு அப்படின்ட்டு ஃபீல் வரும். ஆனா இந்த ஒரே இடத்துல உட்காந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சு என்ன பண்ணுவோம், கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிருவோம், பயங்கரமா கதறி அழகும். இது உண்மை, ரியாலிட்டி. இதெல்லாம் ஒரு உளவியல். ஆனா இந்த உளவியல் நமக்கு ஸ்பிரிச்சுவல் குரோத் தருமா கேட்டீங்கன்னா ஒரு மண்ணும் கொடுக்காது. நம்ம மன்னிப்பு கேட்கறதுனால, நம்ம ஒருத்தவங்களை மன்னிக்கிறதுனால எந்த குரோத்தும் கொடுக்காது. மன்னிப்பு கேட்கறதுனா போய் தைரியமா நேர்ல போய் மன்னிப்பு கேட்டு வாங்க. போய் நான்லாம் அப்படித்தான் மன்னிப்பு கேட்கறேன்னா நேர்ல போய் நான் ஒரு முடிஞ்ச அளவு நான் என் வாழ்க்கையில ஒரு விஷயத்த இந்த மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ல கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். என் வாழ்க்கையில எந்த நாய்க்கிட்டையும் மன்னிப்பு கேட்க கூடாதுடா. என்னது அன்னைக்கு முடிவெட்டேன். ஏன்னா என்னுடைய நாயின்னு சொல்றேன் ரீசன் என்னன்னா, எங்க ஐயா சொல்லுவாரு, மனம் என்பது நாயின்னு சொல்லுவார். எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவார். அதனால மனதை பத்தி நான் சொல்றேன். இந்த உலகத்துல எந்த நாய்கிட்டயும் மன்னிப்பு கேட்க கூடாது. ஏய் எவங்கிட்டயும் மன்னிப்பு கேட்காத அப்படின்னுவார். ஏன் ஐயா? அந்த மனசுகிட்ட மன்னிப்பு கேட்காதா அப்படின்வார். சரிங்க ஐயா, அப்ப தப்பு பண்ணிட்டேன்னா அதுக்குதான் சொல்றேன், இந்த மன்னிப்பு கேட்க கூடாதுன்றதுக்காகவே தப்பு பண்ணாத. நான் சொல்றது புரியுதுங்களா? எவங்கிட்ட இப்ப கெஞ்சி நின்று என்ன மன்னிச்சிருங்க, என்ன சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு கதறிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் தப்பு பண்ணாதான் ஞாபகம் மட்டும் மன்னிப்பு கேட்கறதுக்கு. நான் ஒரே ரொம்ப கான்சியஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒருத்தவங்கிட்ட சாரி சொல்றதுக்கு நான் வந்து எனக்கு பிடிக்காது. ஏன்னா சாரி நான் ஏத்துப்பேன் சாரிய, ஆனா நான் யாருக்கும் சாரி சொல்ல மாட்டேன். பிகாஸ் நான் தப்பு பண்ணாதானே சாரி சொல்றதுக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த சாரி சொல்லக்கூடாதுன்றதுக்காகவே நான் முடிஞ்ச அளவு இந்த யோசிப்பேன். ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடியே ஐயோ இத பண்ணிட்டேன்னா அந்த நாய்கிட்ட முன்னாடி போய் காதல போய் என்ன பண்ணுவான், அவன்கிட்ட மன்னிப்பு வேற கேட்கணுமே அவன்கிட்ட. சரி, அந்த மன்னிப்பு கேட்கறதுக்காகவே அந்த காரியத்தை செய்ய மாட்டேன். நான் சொல்றது புரியுதுங்களா?
முடிஞ்சாலும் மனுஷன் கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஏன்னா நான் தப்பு பண்ணாதானே மன்னிப்பு கேட்கறதுக்கு. அந்த மன்னிப்பு கேட்கக்கூடாது என்ற வைராக்கியத்துக்காகவே நான் வந்து எதையும் செய்ய மாட்டேன். இதை நான் வந்து எப்ப எங்க கத்துக்கிட்டேன் தெரியுங்களா? இதுல இந்த பிராக்டிஸ் இதை பண்ணும்போது எனக்கு வந்த ஐடியாலஜி. இந்த மாதிரி செல்ஃபா நிறைய ஐடியாலஜி வரும். அந்த ஐடியாலஜி ரொம்ப அழகா இருக்கும், உங்களை பயங்கரமா க்ரோத் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்து உங்க பர்சனாலிட்டியை க்ரோத் பண்ணும். இந்த பூமியில வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ஓஷோ சொல்றாரு, இந்த பூமியை விட்டு போகும்போது இங்க உங்க அதிர்வலையை விட்டு போங்கன்னு சொல்லுவார். அந்த அதிர்வலையை இங்க விட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சோ ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் இதான். இந்த ஸ்பிரிச்சுவல் சென்ஸை ஃபீல் பண்றதுக்கு தான் நம்ம மலைக்கு போறோம், மலைக்கு போய் தியானம் பண்றோம், அங்க போறோம், குருஜியை பார்க்க போறோம், இங்க போகிறோம், அவரை குருஜி ஆசீர்வாதம் பண்ணி குருஜி ஒரு ஆப்பிள் கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு வர போறோம், ஒரு மாம்பழம் கொடுப்பாரு, வாங்கிட்டு வர போறோம். இந்த மாதிரி எல்லாம் என்னுடைய என் குரு. ஆனா இப்ப இருக்க குருமார்கள் அப்படிதான் பண்ணுவாங்க. நம்ம குருஜி ஆசீர்வாதம் பண்ணா அவங்களுக்கு ஆப்பிள் பழங்கள் எல்லாம் கொடுத்து விடுவாங்க. ஆனா என்னுடைய குரு எதுவும் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா கொடுக்க மாட்டாரு அவர் எதையுமே. ஏன்னா கொடுக்கறது எது, நான் என்ன கொடுக்கறது உனக்கு அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா போலி குரு. சொல்லுங்க ஐயா. எனக்கு ரொம்ப நாள் ஒரு எண்ணம், உங்ககிட்ட நான் நேராவும் கேட்டிருக்கிறேன். இந்த ஸ்பிரிட் அது இருக்கா இல்லையாங்க? எனக்கு அதுல ஒரு, ஏன்னா பயங்கிறது அதுலதான் அடங்கி இருக்குது. அது இல்லைனாவே பாருங்க, இங்கிலீஷ்காரன் வந்து எவ்வளவோ சப்ஜெக்ட் எடுக்கிறான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமான பேய் படம் எடுக்கிறது அவன் தான். ஈவில் டெட்னு இப்ப கூட வந்திருக்கு பாருங்க. நாம சின்ன வயசா இருக்கிறப்ப வந்த படம், இப்போ புதுசா இருக்கான். சரி, உங்க கொஸ்டின் என்ன? பேயின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? பேய் இருக்கா இல்லையா? ஆவி, பேய். நீங்க நம்பனா பேய் இருக்கு, நீங்க நம்பலனா பேய் இல்லை. ஆமா, நீங்க நம்பனா கண்டிப்பா உங்க கண்ணு முன்னாடி வரும், மோகினி வரும், உங்ககிட்ட பேசும் சண்முகம் சார். ஆமா, அப்படி நீங்க மோகன், உங்களுக்கு மோகன் தான் வேணும்னா மோகன் வருவான். நீங்க பெண்ணா கேட்டீங்கன்னா மோகினி வரும். உங்க மனப்பான்மையை பொறுத்துதான். இப்ப கவிதா மேடம் இருக்காங்க, இந்த உலகத்துல மோகினி எல்லாம் இருக்குன்னா மோகன் வருவான். ஆப்போசிட் ஜெண்டர் தான் வரும். பெண்ணுக்கு ஆண், ஆணுக்கு பெண்ணு, இப்படித்தான் வரும் பேய்ங்க. நீங்க நல்லா பாருங்க. சம்டைம் ரொம்ப ஓவரா போனா பொம்பளை பேய் வந்துடும். ரொம்ப ஆம்பளை, நீங்க அதிகமா பாருங்களேன், பேயில ஆம்பளை பேயே இருக்காது படத்துல, ரொம்ப ரேரு. பூரா பொம்பளை பேய்ங்க தான் இருக்குது. நிஜ வாழ்க்கையிலுமே பாக்குறமேங்க. இப்ப ஆடுறாங்க இல்லைங்க, பேய் ஆடுறேன், நான் செத்து போய் உங்களுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் நேரா பாத்துருக்கேங்க, அதனால கேக்குறேன். அது என்னங்க அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா சொன்னா குட் பர்சனாலிட்டிஸ். அதோட ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, அவ்வளவுதான். மனபாதிப்பு தானுங்கய்யா. மனபாதிப்பு இல்ல, ஒரு பாதிப்பு, அவ்வளவுதான். இப்ப அது என்னன்னு இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேனே, ரஜினிகாந்த் இருக்காரு, அப்ப அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவரை மாதிரியே பாதி பேர் சுத்தி இருக்கிறாங்களா இல்லையா? வாய் மூஞ்சல், அவங்க மூஞ்சி நல்லாதான் இருக்கும், உண்மையாவே வாயெல்லாம் நல்லாதான் இருக்கும். அவரை மாதிரியே பண்றேன்னு வாயெல்லாம் கோணை வச்சுக்கின்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. உண்மையாவே நல்லா, நார்மலா தான் நல்லாதான் இருப்பாங்க. கமலஹாசன் மாதிரி சில பேர் இருப்பாங்க, உண்மையாவே நல்லாதான் இருப்பாங்க. அவங்க அவரை மாதிரியே பண்றதுக்காக உண்மையா வாய்ஸ் கீஸ் அவங்க தன்னுடைய ஐடென்டிட்டியே மாத்திடுவாங்க. ஸோ அப்ப அது ஒரு பர்சனாலிட்டிஸ், தெரிஞ்சு அவங்களே தன்னை உருவாக்குற பர்சனாலிட்டிஸ். அதே மாதிரிதான் இதுவும், அது தெரிஞ்சு பண்ற பர்சனாலிட்டிஸ், இது தெரியாம பண்ற பர்சனாலிட்டிஸ். ஓ, இவ்வளவுதான், அதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு மண்ணும் கிடையாது. சரிங்க. அப்ப நீ எந்த திகில் படம் பார்த்தாலும் சரி, எந்த திகில் படம் பயமே இல்ல. நல்லா பாருங்க, எனக்கு பேய் படம் தான் பிடிக்கும். எப்படிதான் பேய் படம் கண்டு எப்படிதான் அந்த பேய்கள்லாம் வருது எல்லாம் பார்ப்பேன், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு நாள் நேர்ல வாதான், இது வரைக்கும் எனக்கு கூட எந்த பேயும் வரல. அது பாருல, பேய் வந்து பெரிய பகலாவுல தான் போகும், குடிசை வீட்டுக்கு போகாது வேற. அதுக்கு என்ன பண்றது? ஏழை பேய் குடிசைல வாழ்ந்துருக்கு, அது இது பகலாக தான் போய் நிற்க. அது என்னன்னு தெரியல அது பேய்களுக்கு. ஏழை வீட்டுல பேய் ஏழை வீட்டுல தானே இருக்கணும், சொல்லுங்களேன். பணக்கார வீட்டு பங்களாவுலதான் உட்காந்து இருக்கும் வேற. அதுக்கு என்ன பண்றது? இப்போ அதை யாரோ போமா ஈத்துன்னு போயிடுவாங்களா வேற, அவன் பின்னாடியே போயிடுமா.
திறந்து விட்டான்னு சரி, எங்கன்னா இருக்கிற வந்த இடத்துக்கு போய் தொலை வேண்டியதானே. அதை விட்டு அவன் பின்னாடியே போய் பங்களா வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கும். அதெல்லாம் ஐயா கதை. இப்போ அப்ப பேய் இது பிடிச்சு அவங்களுக்கு தெரியாத பாஷையெல்லாம் பேசுறாங்கல்ல, அது எப்படி சார்? எஸ் என்ன மேடம்? பேய் பிடிச்சவங்க அவங்களுக்கு தெரியாத பாஷையெல்லாம் பேசுவாங்க. இட்ஸ் கனெக்ட் டு சப்கான்சியஸ் மேடம். அதெல்லாம் பேசுவாங்க மேடம். அதெல்லாம் வரும். அது சப்கான்சியஸ். ஏங்க சார், அப்ப நம்ம அதே சப்கான்சியஸ்ல இந்த சப்ஜெக்ட்ல பேசலாமான்னு தெரியல. நாம தூக்கவும் முடியும் தானுங்க அதையே. பண்ணலாம், சரி பண்ணலாம். சரிங்க மாஸ்டர். ம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? இன்னைக்கு எடுத்துக்க சப்ஜெக்ட் பத்தி கேளுங்க. கொஸ்டின் பேய் கதைக்கு போயிட்டீங்க. ரொம்ப பேய்க்கு போயிட்டீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கு சார். அமைதியா இருக்கு மனசு. தேங்க்யூ. சந்தோஷம், சந்தோஷம். மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது 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 அதை தவிர்த்து இன்னும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நமக்கு growth இருக்கணும்னா இதாங்க. இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு இலூஷன்ஸா உங்களுக்கு கிரியேட் பண்ணாது. உங்களை அப்படியே ஜீரோ ஆக்கி வச்சுக்கும். ஒண்ணுமே இல்லை, பூஜ்ஜியமா உங்களை வச்சுக்கும். பூஜ்ஜியமாக்கி அப்படியே ஒண்ணுமே இல்லாத நிலையில வச்சுக்கும். அவ்வளவுதான். ஜீரோ ஸ்டேட். ஜீரோக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அது உங்களை இது எப்பவுமே வச்சிருக்கோம் உங்களை. ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? ஆனா அதை கேக்குறப்போ ஏன் வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தான் தோணுது சார். என்ன மேடம்? சாங் அப்பதே இந்த சாங் நீங்க போட்டீங்கல்ல, அது கேட்டப்ப அப்ப இதுக்கு மேல நம்ம எதுக்கு வேலை பார்க்கணும், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிதான் தோணுது. அதுக்குதான் சொல்ற வார்த்தைக்கு உதர பண்ணுங்கன்னு. என்ன மாதிரி வீட்டுல உட்காந்து வேலை செய்யாம உட்கார ஆரம்பிச்சுட்டீங்க அப்புறம். ஆமா ஆமா. ஏன்னா அதுதான் வீக்லி ஒன்ஸ் தான் நான் சொல்றேன். இது ஸ்பிரிச்சுவல் growthக்காக, நமக்குள்ள ஏற்படுற உணர்வு நிலைக்காக. நம்ம இந்த பூமியில வாழ்ற ஓடிதான் ஆகணும். சாகர வரைக்கும் ஓடிதான் ஆகணும். ஓடிட்டே தான் இருக்கணும். வேற வழியே இல்லை. நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. சோ நம்ம ஓடிதான் ஆகணும். ஆனாலும் நம்முடைய growth, ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனல் growth நம்ம growth பண்ணணும்னா நமக்குள்ள நம்முடைய சோல் அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நமக்குள்ள போகணும்ல. அதுக்கான ஒரு வழி இது. அவ்வளவுதான். யாராவது புது ஸ்பிரிச்சுவாலிட்டி புது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், சித்தர்கள் இதை சொன்னாங்க அதை சொன்னாங்க, என்னதான் சொன்னாலும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அடிக்கடி. சில பேர் மரணமற்ற வாழ்வுக்கு போயிடலாம்னு சொல்லி நம்ம என்ன வாழ்வை தேடி போனாலும் சரி இப்படி இந்த வழியா தான் போய் ஆகணும். ஓகே, அதுக்கான வேற மாதிரி உங்களுக்கு வேற வழியில அப்படியே ஒளி உடலா மாறி அப்படியே மறைஞ்சு போற மாதிரி, சினிமால காட்டுற மாதிரிலாம் மறைஞ்சு போற மாதிரி டெக்னாலஜி இன்னும் வரல. அப்படிப்பட்ட டெக்னாலஜி முன்னாடி இருந்துச்சு, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி. அந்த டெக்னாலஜி இப்ப இல்ல, வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, சரி. வேற என்ன? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? டெத்தை பார்த்து பயப்படாதீங்க. பயமே ஒண்ணுமே இல்லை. அட்ஸ் ஒன் ஆஃப் த சென்ஸ். அவ்வளவுதான். அது பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங். அவ்வளவுதான். ஓகே, நம்ம உடம்ப காற்றுடைய அளவை சரியா நம்ம உடம்ப சமநிலையில வச்சுட்டு அந்த காற்ற உள் கதிய அந்த காற்று சமநிலையில வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம இவர் இருக்காரு பத்தியா, பரமஹம்சர். தெரியுமா உங்களுக்கு பரமஹம்சர்? யோகானந்தர். அவருடைய உடல் 10 நாள் ஆச்சு. அப்படியே இது ஒண்ணுமே ஆகல, டீகம்போஸ் ஆகல, அப்படியே இருந்துச்சு. எப்படி அதுன்னா காற்று, அந்த காற்று சமநிலை வச்சீங்கன்னா இந்த உடலே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்க உடம்ப தயார் பண்ணி வச்சுக்கோ. சரி, ஓகே, நம்ம அடுத்த ஸ்பிரிச்சுவல் growthல அடுத்த ஸ்டெப்ல போலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் படி. இதுக்குள்ள போக ஆரம்பிச்ச பிறகு நாம ஒரு படியா உள்ள போலாம். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் கடைசி படின்னு சொல்லுவாங்க. இதான் கடைசி படி ஸ்பிரிச்சுவல். நான் ஃபர்ஸ்ட் சத்சங்க ஆரம்பிக்கும் போதே இதான் ஃபர்ஸ்ட் படின்னு ஆரம்பிக்கிறேன். கடைசி படியை தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட். இந்த ஒரு மோட்டிவோட தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போனோம். அதுக்கப்புறம் நம்ம இறைநிலையை நோக்கிய பயணத்துக்குள்ள போய் நம்முடைய மனதை தாண்டி, மனதை கடந்து, உள் மனதை கடந்து ஆழத்துக்குள்ள போய் அந்த ஸ்டேட்ல இருந்து நமக்கு நிறைய ஐடியாலஜிஸ், புது ஐடியாலஜியா நமக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். தெளிவு ஏற்படும், மனதை அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் ஏற்படும், எல்லாத்தை பத்திதான ஒரு தெளிவு நமக்கு பிறக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் அடுத்த ஸ்டேட்ல உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம ஒரு படியா நம்ம பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம். இது ஒரு கடல். ஆக்சுவலி
ஒரே நல்ல எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் பண்ணி முடிக்க முடியாது. இப்போ நான் சொல்லி கொடுத்த சின்ன பேசிக் தான். நீங்களே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிங்க. என்னுடைய ரிக்வஸ்ட், டெய்லி பண்ணாதீங்க, வீக்லி ஒன்ஸ், ஒன் டே, முடிஞ்ச அளவு ஈவினிங்லாம் பண்ணாதீங்க, மார்னிங் பண்ணுங்க. என்னுடைய ஒரு சஜஷன், ரிக்வஸ்ட், ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஏன்னா இதை மார்னிங் பண்ணா பெட்டர். அதுக்குள்ள நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க மறந்துடுவீங்க. ஸோ அதனால மார்னிங், வீக்லி ஒன்ஸ், டெய்லி பண்ண வேண்டாம். ஏன்னா டெய்லி பண்ணா நிறைய விஷயங்களை நீங்க வந்து உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். இந்த சமீரா மேடம் கூட சொன்னாங்கல்ல, இப்ப எதுக்கு நான் வேலை செய்யணும், எதுக்கு என் புருஷன், எதுக்கு எனக்கு பொண்டாட்டி, எதுக்கு எனக்கு குழந்தைங்க, போய் தொல்லைங்க, போங்க, எல்லாம் எனக்கு தேவையில்லை, போய் தொல்லைங்க, வாழ்க்கையே எனக்கு ஒண்ணும் கிடையாது, இல்லை உங்களுக்கு வேற நான் பார்த்துக்கணுமா, போங்க. அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு செகண்டரி தாட்ஸ்லாம் நமக்குள்ள தோண ஆரம்பிக்கும். அதுக்காக ஏன்னா ஏன் இதை வந்து ஸ்பிரிச்சுவல்ல வந்து எடுக்க மாட்டுறாங்கன்னா, இந்த மாதிரி தோணுன்றதுக்காக தான். ஸோ நம்ம அதை பேசிக்கே ஃபர்ஸ்ட் லெவல்லயே நம்ம அதை நம்ம வந்து கரெக்டா மோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளால அடுத்தடுத்த ஸ்டெப்புக்குள்ள ஈஸியா போயிடலாம். ஓகே, அடுத்த சத்சங்ல நம்ம வந்து பார்க்கலாம். வேற ஒரு புது விஷயத்தோட நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். என்ன கத்துக்கணும் நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு அடுத்த இதை வந்து புதுசா ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்க, ஸ்பிரிச்சுவல்ல என்ன அடுத்த லெவலுக்கு போனோம், என்ன மாதிரி growth எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இயற்கையை பத்தி சார். இயற்கையை பத்தி என்ன மேடம் தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு பெரிய விஷயமா? எப்படி நம்ம லைஃப்ல இப்ப ஏன் பிறக்கிறோம், ஏன் இறக்குறோம், அது எதுக்காக வந்திருக்கோம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வேற மாஸ்டர், எது பெஸ்ட்? அதாவது எது பெஸ்ட் லைஃப்? உண்மையா ஒருத்தர் வாழ்றது அப்படின்னா எது நல்ல வாழ்க்கை? நிறைய பேர்த்துக்கு என்ன கேட்டீங்கன்னா, ஆசைப்படுறாங்க, கோவப்படுறாங்க, சில இடத்துல போயிட்டு நிறைய கத்துக்கிறாங்க, ஆசைப்படாதீங்க, கோவப்படாதீங்க, ஞானியாங்க, எல்லாம் கத்துக்கிறாங்க. ஆனா உண்மையாவே ஒரு ஷார்ட் லைஃப் தான். மரணம், ஒரு ஜனனம், ஒரு மரணம், இது மத்தியில இருக்கிறது வந்து ஒரு ஷார்ட் லைஃப். இந்த வாழ்க்கையை திருப்தியா, அமைதியா, ஆனந்தமா எப்படி வாழ்றது? சரி, அடுத்த வாரம் ஆனந்த வாழ்வு எப்படி அடுத்து பார்க்கலாம். ஓகே, சரி, ஓகே, தேங்க்யூ வெரி மச். நம்ம அடுத்த சத்சங்ல இருந்து ஆனந்த வாழ்வு எப்படி வாழ்றது அப்படின்றத பார்க்கலாம். நான் கொஞ்சம் உங்களுக்காக ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை எடுத்து அடுத்த வாரம் சத்சங்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். அடுத்த புதன்கிழமை நம்ம பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி.